சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னரா வந்திருக்கக்கூடிய திவினேஷ் அவர்கள் வீட்ல பீரோல கட்டுக்கட்டா இருந்த பணத்த பார்த்துட்டு, அவங்க அப்பா இப்ப மிகப்பெரிய சந்தோஷத்துல மூழ்கியிருக்காராம். இந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. கடந்த வாரம் நடந்து முடிஞ்ச சரிகமப்பா சீசன் 4ல திவினேஷ் டைட்டில் வின்னராவும், யோகஸ்ரீ ரன்னர் அப்பாவும், ஹேமித்ரா செகண்ட் ரன்னர் அப்பாவும் வந்திருந்தாங்க. இதுல இப்ப முதல் இடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய அதாவது டைட்டில் வின்னர் திவினேஷுக்கு ₹10,00,000 பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருந்துச்சு. திவினேஷ் அவர்கள பொறுத்தவரைக்கும் அவங்க ஃபேமிலி ஒரு கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி அப்படிங்கிறத பல இடங்கள்ல அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி, "உங்களோட பெரிய கனவு என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "எங்க அப்பா பால் வியாபாரம் பண்றாரு. அவருக்கு ஒரு பால் வேன் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப நாள் கனவுங்கிற மாரி கூட திவினேஷ் பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கேத்த மாரி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் கூட ஒரு பால் வேன வாங்கி குடுத்திருந்தாரு. இந்த ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப ₹10,00,000 பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருக்குல்ல, அந்த ₹10,00,000 பரிசு தொகையில டாக்ஸ்லாம் பிடித்தம் போக மீதி தொகை அவங்க குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்குது. திவினேஷ் சின்ன பையன் அப்படிங்கிறதால அந்த ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் அவங்க அப்பா அப்புறம் அம்மா இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு தான் சரிகமபா டீமை சேர்ந்தவங்க ஒப்படைச்சிருக்காங்க. இப்ப அந்த பணத்த வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு திவினேஷ் தன் அம்மா கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அதாவது நம்ம வீட்ல பீரோ இருக்கு. அந்த பீரோ ஃபுல்லா வெறும் துணி மட்டும் தான் இருந்திருக்கு. இதுவரைக்கும் நம்ம பெருசா பணங்கள்லாம் நம்ம பீரோல வச்சது கிடையாது. அப்படியே வச்சாலும் நம்ம அடுத்த நாள் செலவு பண்ணிடுவோமா? எனக்கு ஒரு ஆசை. இந்த பீரோ ஃபுல்லா நம்ம பணத்த அடுக்கி வைக்கணும். ஒரு நாள் வச்சாலும் பரவால்ல. அத பார்த்து நீங்களும் அப்பாவும் சந்தோஷப்படணும். இத நம்ம ஆடம்பரத்துக்காக பண்ணல. நம்ம வீட்லயும் இது மாரி ஒரு நாள் நம்ம இருந்திருக்கோம் அப்படிங்கிற சந்தோஷம் நமக்கு வேணும். எனக்காக செய்வீங்களா? அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்ட பரிசு தொகையில இது மாரி பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கைய தான் அம்மா கிட்ட திவினேஷ் வச்சிருக்காரு. தான் பையன் சொல்றத பார்த்துட்டு அவங்க அப்பா அப்புறம் அம்மா இவங்க 2 பேருமே பயங்கரமா எமோஷனலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களாம். தான் பையன்குள்ள மனசுக்குள்ள எந்த அளவுக்கு ஆசையில இருந்திருந்தா, அதெல்லாம் வெளில காமிச்சுக்காம இத்தன நாள் அடக்கி வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பயங்கரமா கண்கலங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் திவினேஷ் ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க வீட்டு பீரோல இதுவரைக்கும் துணிமணிகள் மட்டுமே இருந்த இடத்துல பணத்தையும் வச்சு அழகு பார்த்துருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு பணத்த திவினேஷ் அப்புறம் திவினேஷோட பிரதர் இவங்களோட படிப்பு செலவுக்காக தான் ஒதுக்க போறோம் அப்படிங்கிற மாதிரியும் அவங்க பேரண்ட்ஸ் ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, சூர்யா அவர்கள பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமால ஒரு காமெடி நடிகரா பயணத்த ஆரம்பிச்சு, இன்னைக்கு திரையுலகத்துல ஒரு கதாநாயகனா வலம் வந்துட்டு இருக்காரு. இவர் நடிப்புல இப்ப ரீசென்ட்டா பிரசாந்த் பாண்டியா இயக்கத்துல வெளியான திரைப்படம் தான் மாமன். உறவுகளோட முக்கியத்துவத்த அழுத்தி சொல்லக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் ரசிகர் மத்தியில நல்ல விமர்சனம் வாங்கி வந்துட்டு இருக்கு. விமர்சன ரீதியாவும் சரி, அதே மாதிரி வசூல் ரீதியாவும் சரி இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்குதாம். ஒரு படத்தோட வெற்றி அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கதைய பொறுத்து இல்ல, அந்த படத்தோட வசூல பொறுத்து தான். அந்த வகையில கடந்த வாரம் திரைக்கு வந்திருக்கக்கூடிய சூர்யா அவர்களோட மாமன் திரைப்படம் இந்த ஒரு 5 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்க. அதாவது 5 நாட்கள்ல மொத்தமா இந்த திரைப்படம் ₹17 கோடி வசூல் செஞ்சிருக்குதாம். ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இந்த காலகட்டத்துல கோடிகள்ல பாக்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற விஷயம் பெரிய விஷயம் தான். டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்துக்கு அப்புறமா இப்ப ரீசெண்டா வெளியான திரைப்படத்துல மாமன் திரைப்படமும் ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கருத்து பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.